வணக்கம், இது தந்தியின் இன்று வரவேற்பது ரஞ்சித். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 82% வாக்குகள் பதிவு. 2026 தேர்தல் கூட்டணி பற்றி எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு பேச்சு என பரபரப்புகள் வரிசை கட்டிய நாள் இன்று. முதலில் ரீபோஸ் மேட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நிறைவு. 276 வாக்குச்சாவடிகளிலும் வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றிய வாக்காளர்கள் பூத் ஸ்லிப் வழங்கிக் கொண்டிருந்தவர்களை அப்புறப்படுத்த முயன்றதாக கூறி காவல்துறையை கண்டித்து பாமகவினர் மறியல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்களிக்க வரிசையில் நின்ற பெண்ணுக்கு கத்திக்குத்து. பெண்ணின் முன்னாள் கணவரை மடக்கி பிடித்து போலீசார் விசாரணை. குண்டர் சட்டத்தில் கைதாகி சிறை சென்றவர் காங்கிரசின் மாநில தலைவராகி இருக்கிறார். செல்வ பெருந்தகை மீது பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று மீண்டும் கடும் தாக்கு. நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து அதிமுக ஆலோசனை. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அலுவலகத்தில் நிர்வாகிகள் சந்திப்பை இன்று தொடங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் எஸ்பிக்களுடன் காணொலி மூலம் இன்று ஆலோசனை. A+ லிஸ்டில் உள்ள 750 ரவுடிகளை கண்காணிக்க உத்தரவு. ரவுடிகளுடன் தொடர்பு வைத்திருக்கும் போலீசாரை களையெடுக்கவும் அறிவுறுத்தல். உள்ளூர் வாகனங்களுக்கு 50% சுங்க கட்டணம் வசூலிக்க எதிர்ப்பு. மதுரையை அடுத்த கப்பலூர் சுங்கச்சாவடியில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் போராட்டம் வெடித்ததால் பரபரப்பு. ரஷ்யாவை தொடர்ந்து முதல் முறையாக பிரதமர் மோடி ஆஸ்திரியா பயணம். வியன்னாவில் இன்று நடைபெற்ற கூட்டு வர்த்தக கூட்டத்தில் பங்கேற்பு. ஆஸ்திரிய அதிபருடன் இருநாட்டு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை. திரிபுராவில் 800 மாணவர்களுக்கு ஒரே நேரத்தில் HIV பாதிப்பு கண்டறியப்பட்டதாக வெளியான தகவலுக்கு மாநில அரசு மறுப்பு. 2007 முதல் தற்போது வரை 828 மாணவர்கள் பாதிக்கப்பட்டு 47 பேர் உயிரிழந்திருப்பதாக இன்று விளக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 276 வாக்குச்சாவடிகளில் இன்று வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. மாலை 6 மணி நிலவரப்படி 82% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர்கள் கோபிநாத், தேவநாதன் வழங்கிய தகவல்கள் இவை. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி திமுக MLA புகழேந்தி உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி காலமானார். இதனையடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு இன்று தேர்தல் ஆணையத்தால் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, பாமக வேட்பாளர் C. அன்புமணி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் 18 பேர் என மொத்தம் 29 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். 276 வாக்குச்சாவடிகளில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. உள்ளூர் போலீசாருடன் மத்திய துணை ராணுவப்படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். 110 இடங்களில் வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டு வாக்குப்பதிவு கண்காணிக்கப்பட்டது. அன்னியூர் கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை செலுத்திய திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முதலமைச்சரின் சாதனைகளின் அடிப்படையில் மகத்தான வெற்றி பெறுவேன் என நம்பிக்கை தெரிவித்தார். முதலமைச்சரின் சாதனைகளின் அடிப்படையில் நான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். இதேபோல் பனையபுரத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த பாமக வேட்பாளர் C. அன்புமணி மக்களிடம் எழுச்சி காணப்படுவதாக தெரிவித்தார். மக்கள் ஆதரவு அதிகமாக சார், எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் பார்த்த பூத்து வரைக்கும் ஒரு 17 பூத்து பார்த்துக்கிறேன். நல்ல ஆதரவு, நம் மக்களுடைய எழுச்சி நல்லா இருக்கு சார். இதனிடையே காணை பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் இருந்து 200 மீட்டர் தொலைவில் உள்ள கடைகளை அடைக்க அறிவுறுத்தியதை எதிர்த்து கேள்வி எழுப்பிய 2 கடை உரிமையாளர்களை போலீசார் தாக்கியதாக கூறி விழுப்புரம் திருக்கோவிலூர் சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். அதே நேரம் மாம்பழப்பட்டு உட்பட 5 வாக்குச்சாவடிகளில் EVM இயந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டதால் 30 நிமிடங்களுக்கு மேல் வாக்குப்பதிவு தாமதமானது. இதனிடையே தொரவி பகுதியில் வாக்குச்சாவடி அருகே நின்று பூத் ஸ்லிப் வழங்கிய பாமகவினரை அப்புறப்படுத்த முயன்றதாக கூறி போலீசாரை கண்டித்து அக்கட்சியினர் மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கப்பியாம்புலியூர் பகுதியில் கள்ள ஓட்டு புகார் எழுந்ததால் அரை மணி நேரம் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. பின்னர் காத்திருந்த வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. செய்தியாளர் கோபிநாத் வழங்கும் கூடுதல் தகவல். மொத்தம் 2,37,031 வாக்காளர்களுக்கான இன்றைய தேர்தலில் சராசரியாக 85% வாக்குகள் பதிவாயிருக்கிறதா நமக்கு தற்போது கிடைச்ச தகவலை பார்த்துட்டு இருக்கோம். பெரிய அளவில் அசம்பாவிதங்கள் இல்லாத நிலையில் பெரும்பாலான பெண்களோட வாக்குகள் அதிகம் பதிவாயிருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரஞ்சித், நன்றி கோபிநாத். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது வாக்களிக்க காத்திருந்த பெண்ணை அவரின் முன்னாள் கணவர் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதேபோல் திருமணம் முடிந்த கையோடு புதுமண தம்பதிகள் வாக்களிக்க வந்தது உள்ளிட்ட பல்வேறு சுவாரஸ்ய நிகழ்வுகள் அரங்கேறின.
விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலையொட்டி நகரில் உள்ள 229வது வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க வந்த வாக்காளர்கள் அங்கு தேனீக்கள் இருந்ததால் அச்சமடைந்தனர். பின்னர் தேன்கூட்டை அதிகாரிகள் கலைத்ததால் சிறிது நேர தாமதத்திற்கு பின் வாக்குப்பதிவு நடைபெற்றது. மறுபுறம் தும்பூர், கெடார், நேமூர், முட்டத்தூர் உள்ளிட்ட பல்வேறு வாக்குச்சாவடிகளில் வீல்சேர் வசதி இல்லாததால் வாக்களிக்க வந்த மூதாட்டிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அவதியடைந்தனர். அதே நேரம் இடைத்தேர்தலில் வாக்களிக்க போதுமான வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக அன்னியூரை சேர்ந்த வாக்காளர் ரமேஷ், தீபா ஆகியோர் தெரிவித்தனர். கியூவில் நிற்காம பெரியவர்களுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பாக பெண்கள் போலீஸ் போட்டிருக்காங்க, தண்ணீர் வசதி பண்ணியிருக்காங்க, கழிப்பிட வசதி இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது, பெனிஃபிட்டாகவும் இருக்குது. ஏதாவது வர முடியாதவங்களுக்கும் வர்றதுக்காக வெஹிக்கிள் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதனிடையே கொசப்பாளையம் வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்த காத்திருந்த பெண்ணை அவரது முன்னாள் கணவர் கத்தியால் குத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த நபரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மறுபுறம் காப்பியாம், புலியூர் மற்றும் ஆசூரில் திருமணம் முடிந்த கையோடு வாக்குகளை பதிவு செய்து புதுமண தம்பதிகள் கவனம் ஈர்த்தனர். அதே நேரம் கப்பியாம் புலியூரில் உள்ள 220வது வாக்குச்சாவடி மையத்தில் வாக்காளர்களிடம் மிரட்டி குடிக்க பணம் கேட்டு ரகளையில் ஈடுபட்ட போதை ஆசாமியை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். எஸ்பிக்களுடன் காணொலி மூலம் இன்று ஆலோசனை நடத்திய ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ரவுடியிசத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்தார். இதனிடையே 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. திரிபுராவில் 800 மாணவர்களுக்கு ஒரே நேரத்தில் HIV பாதிப்பு ஏற்பட்டதாக வெளியான தகவலுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள அம்மாநில அரசு 2007 முதல் தற்போது வரை 828 மாணவர்கள் பாதிக்கப்பட்டு 47 பேர் உயிரிழந்திருப்பதாக விளக்கமளித்துள்ளது. ரஷ்யாவை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் கார்ல் நெஹாமர் உடன் இருநாட்டு உறவுகள் தொடர்பாக இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். செய்தியாளர் ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். இளைஞர்களின் சக்தியை ஊக்குவிக்கும் விதமாக ஸ்டார்ட் அப் என்ற பாலத்தை உத்வேகம் கொடுக்கப்படுவதாகவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், நைட்ரஜன், நீர் மற்றும் கழிவு மேலாண்மை, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் இருதரப்பு பலத்தையும் இணைந்து பணிகளை மேற்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தன்னை ரவுடி என்று அவதூறு பேசிய அண்ணாமலை மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் மீது வழக்கு தொடரப்படும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியிருந்தார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பசுந்தோல் போர்த்திய புலியாக செல்வ பெருந்தகை காந்தியவாதி போல் இருப்பதாகவும் குண்டர் சட்டத்தில் கைதானவர் காங்கிரசின் மாநில தலைவராக இருப்பதாகவும் விமர்சித்தார். பசுந்தோல் போர்த்திய புலியாக நான் காந்தி வழியில வந்தேன், நான் நல்லவன் சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் எல்லா கேஸையும் வெளியிட வேண்டிய காரணம் நிர்பந்தம். இதனிடையே அண்ணாமலைக்கு எதிராக நெல்லை, கோவை உள்ளிட்ட இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்த வழக்கில் இன்று விசாரணை மேற்கொண்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழகத்தில் மாணவிகளின் தாலியை கூட கழட்ட சொல்லி சோதனை செய்யப்படும் நீட் தேர்வில் இத்தகைய முறைகேடுகள் நடைபெறுவதாக சாடியது. நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து தொகுதி வாரியாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளும் பணியை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கியுள்ளார். ஆம்ஸ்டாங் படுகொலை எதிரொலியாக காவல்துறை உயர் அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ள நிலையில் எஸ்பிக்களுடன் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் இன்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். சதீஷ் மணி, காவல்துறை அதிகாரிகள் உடனான ஆலோசனை கூட்டத்தில் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் என்னென்ன அறிவுறுத்தல்களை வழங்கினார்? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டேவிட்சன் தேவாசீர்வாதம் ரவுடிசத்துக்கு எதிரான அதிரடி நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கிறார். பதவியேற்ற பின் மாவட்ட எஸ்பி, டிஐஜி, ஐஜி உள்ளிட்டோரை வீடியோ காலில் அழைத்து சட்ட ஒழுங்கை மேம்படுத்துவதும் ரவுடிசத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான 30 அதிரடி உத்தரவுகளை விட்டிருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் ரவுடிகள் குறித்து அலர்ட் கொடுக்கக்கூடிய OCU யூனிட்டின் அலர்ட்டை முறையாக உடனடியாக செயல்படுத்த வேண்டும். அப்படி கிடப்பில் போட்டால் அந்த அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்திருக்கிறார். இது மட்டும் அல்லாமல் ரவுடிகளுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ போலீசார் தொடர்பில் இருந்தார் அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்திருக்கிறார். மொத்தத்தில் ரவுடிசத்துக்கு எதிரான தனது சாட்டையை சுழட்ட ஆரம்பித்திருக்கிறார் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம். ரஞ்சித்.
கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் மணி. 3 சக்கர வாகனம் கேட்டு மனு அளித்த மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு அடுத்த சில மணி நேரத்திலேயே சின்னத்திரை நடிகர் பாலா வாகனம் வாங்கி கொடுத்து உதவியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர் சதாசிவம் வழங்கிய தகவல்கள் இவை. ஏழ்மை நிலையில் இருப்போருக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் சின்னத்திரை நடிகர் பாலா பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார். ஆம்புலன்ஸ் வழங்கியது, சிறுமியின் பள்ளி படிப்பிற்கு உதவுவது, இளைஞருக்கு இருசக்கர வாகனம் வாங்கி கொடுத்தது என அவர் செய்த உதவிகளின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். அந்த வகையில் ஈரோட்டைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண் ஒருவருக்கு 3 சக்கர வாகனம் வாங்கி கொடுத்து பாலா உதவியது தற்போது பேசுபொருளாகியுள்ளது. ஈரோடு கிருஷ்ணம்பாளையத்தைச் சேர்ந்தவர் பிரேமா. 60% மாற்றுத்திறனாளியான இவர் அருகிலுள்ள ஜவுளி கடையில் பணியாற்றி வந்துள்ளார். கடந்த 8 வருடங்களாக மாற்றுத்திறனாளிகளுக்கான வாகனம் கேட்டு விண்ணப்பம் செய்த நிலையில் 4 முறை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரோட்டிற்கு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த பாலாவிடம் உணர்வுகள் அமைப்பு மூலம் வாகனம் கேட்டு மனு அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு சென்ற பாலா 50,000 ரூபாய் வழங்கி 3 சக்கர வாகனத்தை வாங்க அறிவுறுத்தியுள்ளார். நிகழ்ச்சி முடிந்து பிரேமா இல்லத்திற்கு நேரில் சென்ற பாலா வாகனத்தை அவரிடம் வழங்கி இன்ப அதிர்ச்சி கொடுத்தார். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்படிக்காக கொஞ்சம் ஏகப்பட்ட ஏறி இறங்கி மகிழ்ச்சியில் கண் கலங்கியபடி பாலாவிற்கு நன்றி கூறிய பிரேமா, 2 பெண் குழந்தைகளுடன் சிரமப்பட்டு வந்த தன் வாழ்வில் இந்த 3 சக்கர வாகனம் புதிய நம்பிக்கையை கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். 7-8 வருஷ கனவுகள் எனக்கு இன்னைக்கு நினைவாயிருக்கு. எனக்கு இப்போ வாங்கி நம்மளால வட்டி கட்ட முடியுமா, குடும்பத்தை பண்ண முடியுமான்னு ஒவ்வொரு இடமா ஏறி பயங்கரமாக இறங்கினேன். இப்போ இந்த கிழக்கு தொகுதி கட்சி எலெக்ஷன் வரப்போ கூட என்னை அவ்வளோ தூரம் ஏறி இறங்கினேன். இப்போ திடீர்னு காலையில் இந்த மாதிரி நேற்று ஃபோன் பண்ணுறப்ப, சரி நாளைக்கு வராரு, அண்ணன் வராரு, நீ வா பார்க்கலாம் அப்படின்னாரு. ஆனால் இந்த உடனே எனக்கு எதிரே பார்க்கல, என்னால் பேசவும் முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் நீண்ட காலம் வாழ்கிறதுக்கு ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். செய்தியாளர்களிடம் பேசிய பாலா பெரிய அளவில் நலத்திட்ட உதவிகள் செய்வதற்கு முயற்சி எடுத்து வருவதாக தெரிவித்தார். முடிஞ்சதை நான் பண்ணுறேன், அவ்வளோ அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, எல்லாரும் ஓகே தான், நல்லா சப்போர்ட் தான் பண்ணுறாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பெரிய லெவல் டிராக்டர் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் ஒரு பிளான் போயிட்டு இருக்கேன், கண்டிப்பாக சொல்கிறேன். இதனிடையே பாலாவை காண வந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் ஒருவர் தங்களுக்காக கடவுளிடம் வேண்டிக் கொள்வதாக பாலாவிடம் அன்பை வெளிப்படுத்தியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. பாலா விஜய் அண்ணன் வந்திருக்காரு. இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரிக்கு 3 சக்கர வண்டி வாங்கி கொடுத்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அதற்கு காரணமாக இருந்த மக்கள் ராஜன் ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய ஈரோடு மாவட்ட மாற்றுத்திறனுடைய நலசங்க தலைவர் ஐயா ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுபோக எத்தனையோ பேருக்கு பாலாண்ணா உதவி செஞ்சுட்டு வர்றாரு. இங்கே அநேக நல்ல விஷயங்களை அவர் செய்ய போறாரு. கண்டிப்பா எல்லாவற்றுக்கும் அவருக்கு வாழ்த்துக்கள். இன்னும் மென்மேலும் அவர் உயரணும்னு சொல்லி என்னுடைய மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினுடைய சார்பாகவும் எங்கள் ஏரியா மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் நல்லா உயரணும், கடவுள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. மதுரை அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு 50% கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தலைமையில் சுங்கச்சாவடியை ஏராளமானோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிய தகவல்கள் இவை. மதுரை அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியில் இன்று முதல் உள்ளூர் வாகனங்களுக்கு 50% கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளூர் வாகன ஓட்டிகள் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் உள்ளிட்டோர் இன்று திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த போலீசார் முன்னாள் அமைச்சர் உள்ளிட்டோரை கைது செய்தனர். இதனிடையே போராட்டக்காரர்கள் சுங்கச்சாவடியை இடிக்க ஜேசிபி இயந்திரத்துடன் வந்ததாக கூறப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை மறுத்த போராட்டக்காரர்கள் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுவதற்காகவே ஜேசிபி இயந்திரத்தை நகர்த்தியதாக கூறியுள்ளனர். இதனையடுத்து திருமங்கலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட போராட்டக்காரர்களிடையே பேச்சுவார்த்தையில் நடைபெற்றது. இதுகுறித்து ஆர்பி உதயகுமார் கூறுகையில், அனைத்து கட்சி இருக்காங்க, அவங்க சொன்னாங்க திங்கட்கிழமை பேச்சுவார்த்தையில் நிரந்தர தீர்வு கிடைக்கும் என நம்புவதாக கப்பலூர் தொழிலதிபர்கள் சங்க தலைவர் ரகுநாத ராஜா கூறியுள்ளார். வர்ற திங்கட்கிழமை 12 மணிக்கு மாவட்ட ஆட்சியரும் இவர் எஸ்பியும் சேர்ந்து ஒரு பீஸ் கமிட்டியை போட்டு இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது போக அது வரைக்கும் உள்ளூர் வாகனங்களை கட்டணம் இல்லாமல் தான் செலுத்தலாம்
அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாங்க. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கப்பலூர் சுங்கச்சாவடியை உடனடியாக அகற்ற வலியுறுத்தியுள்ளார். செய்தியாளர் சத்யகுமார் வழங்கும் கூடுதல் தகவல். வருகின்ற திங்கள் அன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தையாக நடைபெறும் என்றும் அந்த பீஸ் கமிட்டி மூலம் இதற்கு நிரந்தர தீர்வு எட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையின் வரை இந்த சுங்கச்சாவடி கட்டணமானது ஏற்கனவே இருந்தது போல உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு இலவசம் என்றும் மற்ற வாகனங்களுக்கு பழையபடியே இந்த சூழல் நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இரு தரப்பினரும் இந்த சுங்கச்சாவடி போராட்டத்தை கைவிட்டு அமைதியாக கிளம்பி சென்றனர். இருந்த போதிலும் திங்கள் பேச்சுவார்த்தை உடன்படவில்லை என்றால் மீண்டும் இந்த போராட்டம் இதைவிட அதிபயங்கரமாக வெடிக்கும் என்று தெரிவித்துள்ளனர். நன்றி சத்யகுமார். அமெரிக்கா செல்ல வேண்டும் என்கிற தனது கனவை நனவாக்கிய நடிகர் நெப்போலியனுக்கு பார்வை மாற்றுத்திறனாளியான பாடகி ஜோதி நன்றி கூறி நிகழ்ந்துள்ளார். கவனம் பெற்றுள்ள இந்த நிகழ்வு குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. பார்வை மாற்றுத்திறனாளியான ஜோதி ரெக்க படத்தில் வரும் கண்ணம்மா பாடலை நிகழ்ச்சி ஒன்றில் பாடி மிகவும் பிரபலமானார். இந்த பாடலுக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து ஜிவி பிரகாஷ் இசையில் அடங்காதே திரைப்படத்தில் வரும் பாடல் மூலம் திரைத்துறையிலும் அறிமுகமானார். எனினும் தொடர்ச்சியாக இசை நிகழ்ச்சிகளில் கவனம் செலுத்தி வரும் ஜோதி மத்திய அரசு வழங்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய விருதை பெற்ற தமிழகத்தின் முதல் பாடகி எனும் சாதனையை படைத்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்கா செல்ல வேண்டும் என்கிற ஜோதியின் 7 ஆண்டுகால ஆசை நடிகர் நெப்போலியன் மூலம் நிறைவேறியுள்ளது. அங்கு சென்று நிகழ்ச்சிகளில் பாடி அசத்தி வரும் ஜோதிக்கு தொடர்ச்சியாக பல்வேறு மேடைகளில் பாட வாய்ப்பு கிடைத்துள்ளது. நடிகர் நெப்போலியன் தனது மகனின் நிச்சயதார்த்த பணிகளுக்காக தற்போது சென்னையில் உள்ளதால் அவரை வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்ட ஜோதி அமெரிக்கா பயணத்திற்கு உதவியதற்காக நன்றி தெரிவித்தார். என்னோட கனவு உலகம் எங்கும் போய் பாடணும் வாசிக்கணும்னு ஆசை எனக்கு. சரிம்மா, மக்களுக்கு நான் உதவி செய்யணும். ஓகேம்மா, வெரி குட் வெரி குட். தன்னை இங்கு உள்ளவர்கள் நன்றாக பார்த்துக் கொள்வதாகவும் போட்டியில் கலந்து கொண்டு சிறந்த முறையில் பாடியதாகவும் நெப்போலியனுடன் ஜோதி மகிழ்ச்சியுடன் பேசும் காட்சி வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சரிம்மா, சரி சரி, அன்புக்கு மிகப்பெரிய நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. பாடகி ஜோதி தற்போது இசை பிரிவில் முதுகலை பட்டம் பயின்று வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னை மெரினா கடற்கரையில் குளித்தபோது கடல் அலையில் சிக்கி தத்தளித்த 2 சிறுவர்களை தக்க சமயத்தில் கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். சென்னை மெரினா கடற்கரையில் குளிப்பதற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பேசின் பிரிட்ஜ் பகுதியைச் சேர்ந்த சுமார் 15 வயது மதிக்கத்தக்க சிறுவர்கள் அஜித் மற்றும் விஜய் ஆகியோர் கடலில் இறங்கி குளித்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக சிறுவர்கள் அலையில் சிக்கி தத்தளித்த நிலையில் கடலோர காவல் படை காவலர்கள் இருவரையும் பத்திரமாக மீட்டனர். இதைத் தொடர்ந்து இருவருக்கும் உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. மெரினா கடலில் குளிப்பதை தவிர்க்குமாறு கடலோர காவல்படை தொடர்ந்து அறிவுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ஜிம்பாப்வேவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் 23 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் தொடரில் முன்னிலை வகிக்கிறது. மறுபுறம் விம்பிள்டன் டென்னிஸ் அரையிறுதிப் போட்டிக்கு செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச் தகுதி பெற்றுள்ளார். விளையாட்டு தொடர்பான செய்திகளை பின்வரும் தொகுப்பில் பார்க்கலாம். லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்று வரும் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியுடன் இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஓய்வு பெறும் நிலையில் பாரம்பரிய முறைப்படி மைதானத்தில் உள்ள மணியை ஒலித்து அவரின் குடும்பத்தார் போட்டியை தொடங்கினர். இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் பேட்டிங் பயிற்சியாளராக அபிஷேக் நாயர், பந்துவீச்சு பயிற்சியாளராக ஜாகிர் கான் அல்லது பாலாஜி நியமிக்கப்படலாம் என கிரிக்கெட் வட்டாரங்கள் தகவல் தெரிவித்தன. இலங்கையுடனான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியின் கேப்டனாக KL ராகுலும், T20 தொடருக்கான இந்திய அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவும் நியமிக்கப்பட உள்ளனர். இதனிடையே இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி கூலாக பைக் ரைட் செய்யும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஜிம்பாப்வேக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி 182 ரன்கள் குவித்த நிலையில் சுப்மன் கில், ருத்ராஜ் கேக்வாட் ஆகியோர் அதிரடியாக விளையாடி ரன் சேர்த்தனர். யூரோ கோப்பை அரையிறுதியில் ஸ்பெயினிடம் பிரான்ஸ் தோல்வியடைந்த நிலையில் தான் நன்றாக விளையாடாதது ஏமாற்றம் அளிப்பதாக அந்த அணியின் கேப்டன் கிலியன் எம்பாபே வருத்தம் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் டென்னிஸின் காலிறுதிப் போட்டியிலிருந்து காயம் காரணமாக ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினார் விலகியதைத் தொடர்ந்து செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச் அரையிறுதிக்கு தகுதி பெற்றார்.
இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்தோம். பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தி நின்று நான் ரஞ்சித். இனி இரவு வணக்கம்.